டிடிஎஸ்க்கு முன்னாடி பிறந்த நிறைய பேருக்கு 2 டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வச்சிருக்காங்க. சில பேர் 3 டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் வச்சிருக்காங்க. என்னோட கிளைண்ட்டுக்கு ரீசெண்டா பாலிசி எடுத்திருந்தாரு. அவர் பாலிசி எடுக்கும்போது ப்ரூஃப் கொடுத்திருந்தாரு. பேன் கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த், அவரோட டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. பட் ஸ்கூல் சர்டிபிகேட் எதுவும் அவர்கிட்ட ப்ராப்பரா இல்ல. பட் இந்த 3 டேட் ஆஃப் பர்த் எதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, நான் பே பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் வயசு தான் கேட்பாங்க, வயசு சொல்வேன், அதை வச்சு ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு இஷ்யூ பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க. பட் இந்த 3மே அப்படி மிஸ் மேட்சஸா இருந்தது அப்படின்னா அவர் கிளைம் வாங்கும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். இந்த 3ஐயும் ஒன்னாக்குறது நல்லது. ஸோ எது ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் வச்சு இந்த மற்ற 2 ப்ரூஃபையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது கிளைம் போறாரு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் சமயத்தில் அவங்க கேட்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டுலாம் வேற டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிளைம்ல பிரச்சனை வரும். இது நிறைய பேர் கவனிக்காம விட்டுறாங்க. ஒருவேளை நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்க பர்ஸ் எடுங்க, பாலிசி கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுங்க. உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா இப்பவே சரி பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டில், உங்க பேன் கார்டில், உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல, உங்க பாஸ்போர்ட்ல அண்ட் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டில் இது எல்லாமே ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கான்றதை சரி பார்த்துக்கோங்க. இது சரியான நேரத்தில் உங்களுக்கு லைஃபை சேவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ போகுது. நீங்க மிஸ் மேட்ச் ஆன டேட் ஆஃப் பர்த் வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சிக்கலா இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.